ரெண்டாவது அப்பெல்லிங்னு சொல்கிறேன். நான் முதல்ல சொல்லிட்டேன் உங்களுக்கு, குளிர் மேலே கொண்டு வந்து வெப்பம் கீழே கொண்டு போய் கண்டுக்கு முறையில் ஒரு சமநிலையை நிறச ஏற்பாடு. ஆனால் இந்த முறை இப்போ எல்லினோ உருவாயில நேற்று பசிபிக் சமுத்திரத்திலே வெப்பநிலை 0.7 கூடியிருக்கு. இது இந்த அர்த்தம் என்னென்றால் எங்களுக்கு வெப்பநிலை வந்து மிக வேகமாக கூட போகுதுன்னு அர்த்தம். சரிதானே? இப்போ கடந்த 6 நாளைக்குள்ளுக்க பசிபிக் சமுத்திரத்தின் வெப்ப அதிகரிப்பு 0.7 கூடியிருக்கு. இது என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னால் 1.5 வரைக்கும் அதிகரித்ததுக்கு பிறகு அங்கே இருந்து வெப்பம், நான் முதல் சொல்லியிருக்கிறேன், காற்று அங்கேருந்து மாறி இருக்குது, மேற்கிலிருந்து கிழக்குக்கு வீச போகுதுன்னு சொல்லி அங்கே இருந்து எங்களை நோக்கி வரப்போகுது. அப்போ எங்களுடைய இந்து சமுத்திரம் இன்னமும் ஒரு 15-20 நாளைக்கு பிறகு படிப்படியாக வெப்பமடைய தொடங்கும். கிட்டத்தட்ட இந்த ஜூலை மாதம், அதாவது வார ஜூலை மாதத்தின் நடுப்பகுதியில் இருந்து எங்களின் சமுத்திர பகுதியில் எல்லாமே வெப்பமடைய தொடங்கிடும். உண்மையாக வளமையான வெப்பம் இருக்கும், வளமையாக கீழே இருக்கிற குளிர் வந்து அதை சமாளிக்கும், வெப்பம் கீழே போகும் சமாளிப்பார். இந்த முறை குளிரும் வராது வெப்பமும் கீழே போகாதுன்றதுனால வெப்பமே தொடர்ந்து எல்லா சமுத்திரங்களிலும் இருக்கும். இது எங்களுக்கு மட்டும் கிடையாது, இந்தியாவுக்கு அல்லது அங்கே எங்களுக்கு பின்னால் இருக்கிற ஆப்பிரிக்க நாடுகளுக்கு, ஐரோப்பிய நாடுகளுக்கு கூட ஒரு பாதிப்பாக இருக்கும். ஏன்னா அது வெப்பம் பார பொழுது சமுத்திரத்தில் எங்கெல்லாம் சமுத்திரத்தோட தொடர்பு இருக்குதோ அங்கெல்லாம் அது தன்னை சமாளித்து போகும். அப்படி எல்லா இடங்கள்லேயும் வெப்பத்தை பரவலடைய செய்கிறதுனால எங்களுக்கு வெப்பம் அதிகரிப்பு கொண்டு இருக்கு. மூன்றாவது ஒரு மிகப்பெரிய பாதிப்பு இருக்கு கொண்டால் மீன் பிடிக்கிற ஆட்களுக்கு இருக்கு. ஏனென்றால் உங்களுக்கு தெரியும், இந்த மீன்கள் எல்லாமே ஒரு சௌகரியமான கடற்சூழலில் தான் வாழப்பாங்க. என்ன நடக்கும் என்றால் வெப்பம் நடு பெரிய கடலுக்குள்ளுக்கு வெப்பம் இருக்கிற பொழுது அது ஓரளவு சமாளிக்கப்படும். கரையோர பகுதியில் வெப்பம் கூடும் என்றால் மீன் என்ன நடக்கும் நினைக்கிறீங்க நீங்கள்? கரையோர பகுதியில் இருக்கிற அவ்வளவு மீனும் கடலுக்கு நடுக்கடலுக்கு போயிடும். வேண்டாம், அது வெப்பத்தில் வாழ்க்கை அது என்ன நடக்கும் என்றால் எல்லா இடமும் தேடப்பாங்க. இரண்டாவது, இந்த எல்லினோவை முதல்ல கண்டுபிடிக்கிற டைமில் என்ன நடந்தது என்றால் பெருகண்ட நாட்டில் இது முதல் கண்டுபிடிக்கப்பட்டது. கண்டுபிடிக்கிறதுக்கான அடிப்படையே அப்படியே பெரிய தொன்கணக்கில் மீன்கள் இல்லாமல் செத்து மிதந்தது. அதுக்கு காரணம் என்னென்று பார்த்தீங்கன்னா அந்த மீன்கள் அறியாத அளவுக்கு திடீரென்று அந்த கடற்பகுதியின் வெப்பம் கூடினது. கிட்டத்தட்ட மீன் இல்லாத அவிச்ச மாதிரி வச்சு கொள்ளுவாங்க, சுடுதண்ணிக்க போகும், அந்த மாதிரி ஒரு வெப்பநிலை அதிகரிப்பு இருக்கும். ஆனால் இது படிப்படியாக அதிகரிக்கும் என்றதுனால ஒன்றில் மீன்களுக்கு அதே மாதிரி நடக்கும், ஒன்று இறக்கும், அல்லது மீன்கள் தங்கள் இடத்தை விட்டு நடுக்கடலுக்குள்ளுக்க போகும். இப்போ பார்த்தா எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு இருக்கிற பெரிய பிரச்சனை என்று பார்த்தீங்கன்னா இந்த மாற்றம் வந்து எங்களை மிக மோசமாக பாதிக்கும். அதாவது உலகம் முழுவதும் இருக்கிற ஆட்களை மிக மோசமாக பாதிக்கும். ஏனென்றால் கடற்பகுதியின் வெப்பநிலை கூடுதல் என்பது அந்த கடற்பகுதியின் தொடர்புடைய எல்லா நிலைமைகளுக்கும் அடிப்போம். நான் உங்களுக்கு ஒன்றும் கணக்கு உதாரணம் சொல்ல தேவையில்லை. இப்போ உங்களுக்கு கிட்டவா இலங்கை என்ற வரலாற்றில் ஒரு பெரிய அளவு பாதிப்பை ஏற்படுத்த டித்தா புயல் வந்து கடலுக்குள்ள தோற்றம் பெற்ற ஒரு புயல். இப்போ கடலுக்குள்ளுக்கு ஒரு புயல் தோற்றம் பெறுறதுக்கான அடிப்படை என்னென்று பார்த்தீங்கன்றால் கடல் பகுதியின் வெப்பநிலை கூடினது. அப்போ அப்படி கடற்பகுதியின் வெப்பநிலை கூடி தாளமுக்கம் உருவாகி அந்த தாளமுக்கம் விருத்தி அடைஞ்சு ஒரு புயலாக மாறின மாதிரி எங்களுக்கு இதுக்கும் ஒரு பெரிய பாதிப்பை கொண்டு மிக சாதாரணமான சூழ்நிலையை விட ஒரு மிகப்பெரிய அளவிலான அசாதாரண சூழ்நிலை எங்களுக்கு நிலவுவதற்கான வாய்ப்பு இருக்குது.